வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் இதோடைய பார்ட் 2 தான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்றத இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆடிங் டெக்ஸ்ட் டேபிள்ஸ் ஃபார்மேட்டிங் அண்ட் இமேஜஸ் இதை பற்றி தான் இந்த பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஒன் நோட் பேஜில் இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ஸ் ஓகேவா, பை கிராஃப், பார் கிராஃப், சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைல்ஸையும் அண்ட் லிங்க்ஸையும் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஃபைல்ஸ் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபைல்ஸை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயிண்ட் எல்ஸ்வேர், நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த லிங்க்கை அதை பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் ஃபைல்ஸ் அண்ட் லிங்க்ஸ், அப்லோட் டு OneDrive டு இன்செர்ட் லிங்க். ஓகேங்களா? நம்ம போய்ட்டு இப்போ ஒரு பேஜில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் அட்டாச்மெண்ட், இன்சர்ட் அண்ட் அட்டாச்மெண்ட்னால் ஒரு அட்டாச்மெண்ட்டு டெஸ்க்டாப்பில் இருக்குது அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் கிளிக் பண்ணி அந்த பேஜில் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அந்த அட்டாச்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு செலக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இன்னும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஃபைல்ஸை ஆட் பண்ணி லிங்க் பண்ணுறது. ஒரு ஃபைலை எப்படி இன்சர்ட் பண்ணலாம் ஒன் நோட்டில் அப்படின்னு பார்க்குறான். இன்சர்ட்டில் போயிட்டு ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அண்ட் அட்டாச்மெண்ட், அப்புறம் இன்சர்ட் ஃபைல் பிரிண்ட் அவுட். இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை கொடுத்தோம் அப்படின்னா இன்சர்ட் ஃபைல் அட்டாச்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இன்சர்ட் ஃபைல் அட்டாச்மெண்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஃபைல் ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றத கேட்குது. பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குது. சூஸ் ஃபைல் கொடுத்தேன் அப்படின்னா எந்த லொக்கேஷன்லேருந்து ஃபைல் சூஸ் பண்ணுவேன்னு கேட்குது. சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஃபைல் பிரிண்ட் அவுட் ஆகிடும். ஓகே, இப்போ லிங்க் என்ன லிங்க் அப்படின்னா இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் இங்கே காப்பி பண்ணி போட்டேன் அப்படின்னா அந்த இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு இதை அந்த பேஜில் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த லிங்க் அந்த இடத்துல சேவ் ஆகி அங்கே என்ன இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் லிங்க் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிங்க்ஸ் டு ஃபைல் ஸ்டோர் எல்ஸ்வேர் லார்ஜ் டேட்டா ஷீட்டில் நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ளிகேஷன்ஸ் ரிகார்டிங் ஃபைண்டிங் டேட்டா, நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருந்தனாலும் அந்த டேட்டா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் லிங்க்கை ஆட் பண்ணிக்கலாம். எல்ஸ்வேர் டைரக்ட் லிங்க் டஸ் நாட் ஒர்க், டைரக்ட் லிங்க் டஸ் நாட் ஒர்க் பண்ண முடியாது. ட்ரை டு மேக் தி ஃபைல் பார்த்து URL இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கிவ் ஃபைல் லொக்கேஷன்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக் டு தி ஃபைண்டர் ஆர் காப்பி அஸ் பாத்தாக இருக்கலாம், அல்ல பேஸ்ட் டெக்ஸ்ட் இன் ஒன் நோட் ஆஸ் ஏ ரெக்கார்ட் ஆஃப் வேர் தி ஃபைல் இஸ் ஸ்டோர்டு அப்படின்றத யூஸ் பண்ணலாங்க. சரிங்களா? மேக் ஷோர் தி ஃபைல் லொக்கேஷன் டசன்ட் சேஞ்ச், ஃபைல் லொக்கேஷன் எப்படி கொடுத்தாலுமே ஃபைல் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அண்ட் பாத்தாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், அது மவுஸில் ஆரோ பண்ணிக்கலாம். காப்பி அண்ட் பார்த்தா அங்கே செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாத் வந்துச்சு. இங்கே ட்ரைனிங்கில் இந்த கேமில் இங்கே டாக்குமெண்ட்ஸில் இருக்க அப்படின்றது இந்த லொக்கேஷனில் காமிக்குது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்னா டர்ன் தி பாத் இன்டு தி URL, ரிமூவ் தி HTTP அண்ட் டைப் ஃபைல். HTTP ஒரு லிங்க்கில் HTTPலாம் இருக்கும். ஓகேங்களா? ஹைப்பர் டெக்ஸ்ட் அந்த அதெல்லாம் தேவையில்லை. அதை லிங்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரிமூவ் தி ஆல் தி பிளாங்க் ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ரீப்ளேஸ் வித் தி ஃபார்வர்ட் ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ரீப்ளேஸ் ஸ்பேசஸ் வித் 20% டைனமிக் லிங்காக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ப்ரௌசர் அண்ட் கோ டு தி ஃபைல் செலெக்ஷன், இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசருக்கு போயிட்டு ஃபைல் செலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபைலை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஆட் லிங்க்ஸ் இன் ஒன் நோட் 2016, லிங்க்ஸ் ஆன் தி ஃபோல்டர் ஐக்கான் டு இன்சர்ட் டைனமிக் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன் நோட் ஃபைலாக சேவ் ஆகிருக்கு. இதில் எனக்கு எது தேவையோ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் நேம் கொடுத்தேன் அப்படின்னா வந்துடுது. சரிங்களா? ஆடிங் ஃபைல்ஸ் அண்ட் லிங்க், அதர் யூஸ்ஃபுல் ஸ்டஃப், ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. டூ தி லிஸ்ட், குயிக் நோட் பண்ணுறதுக்கு தான் 3 அதர் யூஸ்ஃபுல்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரா பண்ணுறது என்னென்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதே ஹோம் டேப்லேயே இந்த டேப்ஸில் ட்ரான்னு இருக்குல்ல, அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு நான் இங்கே எது வேணுமோ அதை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ரைட் நோட்ஸ் ஆன் ஸ்லைட்ஸ், சென்ட் பவர் பாயிண்ட் ஆன் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், எதுக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணாலும் ஹைலைட் பண்ணி ஃபிங்கர் பெயிண்ட்டாக நம்மளுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது கிராஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டு, இல்லை பவர் பாயிண்ட் அந்த மாதிரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அனோட்டேட் இமேஜஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரிமெண்ட்டில் பேஜ் 2ல் இந்த இமேஜஸ்லாம் இதுன்றாங்க. இப்போ ஸ்கேன் பண்ணுற இமேஜஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அது நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு.
பேஜ் 2ல் பண்ணது வந்து பேஜ் 3ல் வந்து இந்த மாதிரிலாம் காமிச்சிருக்கு. இந்த எக்ஸ்ட்ராலாம் எடுத்தால் ஒரு மாதிரி படம் மாதிரி காமிக்குது, அந்த மாதிரி தான். டூ தி லிஸ்ட். டூ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேக்ஸில் இருக்கு இல்லைங்களா, இந்த டேக்ஸ் போயிட்டு அதில் நம்மளுக்கு எது வேணுமோ, இம்பார்ட்டண்ட் வேணுமோ இல்லை வேறு எதாவது கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒன் நோட்டில் டைம் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இன்சர்ட் டேபில் போயிட்டு டேட் அண்ட் டைம் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டேட் பாருங்கள், இன்சர்ட் டேபில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. டேட் அண்ட் டைம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு என்ன டேட்டு எந்த டைம் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சும்மா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஒரு புக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கிரியேட் எ டேபிள் ஆஃப் கண்டென்ட் வித் லிங்க்ஸ். 2016ல் லிங்க்கு மை நோட் போனோம் அப்படின்னா இதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. சரிங்களா, இது வந்து மேக் OS 10ல் தான் யூஸ் பண்ணலாம். காப்பி URL இதெல்லாம் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்பிளே இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல காமிக்குது. சரிங்களா, இங்கே கொடுத்துட்டு இந்த அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துட்டு நான் இன்சர்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த லிங்க் வந்து காமிச்சிது. இதில் ஏதாவது கலர் வியூ பேப்பர் ஸ்டைல் ஏதாவது வேணுனாலும் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர் கலர் ஏதாவது வேணுனாலும் போயிட்டு அதை மாற்றிக்கலாம். அதில் வந்து இன்டென்ட் அண்ட் அவுட்டென்ட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாங்க. Alt+Shift+லாம் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் மோஸ்ட்லி வந்து ஒன் நோட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், ரைட் யுவர் ஈக்குவேஷன் இன் எ லிங்க் ஈக்குவேஷன்ஸ்லாம் ரைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைப் யூஸிங் தி கீபோர்டு, செலக்ட் யுவர் ஈக்குவேஷன்ஸ், டைப் தி மேக்ஸ் பட்டன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஈஸியாக வந்து x+y = 3 x - y = 1 இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபார்முலாஸ் ஆன்சர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சர்ச் டெக்ஸ்ட் இன் ஏ இமேஜ். ஒரு இமேஜில் டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்றது தான் சர்ச் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் சர்ச் இந்தி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துடுது. ஷேரிங் ஒன் நோட் புக்ஸ். ஷேர் பாயிண்ட் ELNல தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டிரைவ் அண்ட் அதர் லொக்கேஷன். இதில் தான் வந்து சார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, லைன் கிராஃப்ஸாக இருக்கா, பார் கிராஃப்ஸாக இருக்கா, பை கிராஃப்ஸாக இருக்கா அப்படின்றதுல தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஷேரிங் எ பேஜ். இந்த பேஜை வந்து நான் எங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னா மெயில் மூலிமா வந்து ஷேர் பண்ணலாம். ஃப்ரம் டு கம்போஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃப்ரம் நம்ம இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஃப்ரம்னா நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம், டூனா வந்து கம்போஸ் பண்ணி வேறு அட்ரஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதுவே வந்து பேஜ் 2க்கு வேறு ஏதாவது பேஜ் 2க்கு ஷேர் பண்ணுறதுனால அந்த லிங்க்கு கொடுத்துட்டா சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து வேறு ஒரு லொக்கேஷன் மூலயமா வந்து வேறு பேஜில் வந்து செலக்ட் பண்ணி போயிடுது. சரிங்களா, இதை தான் காமிக்கிறாங்க. என்னென்ன வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறாங்க. இப்போ நான் 3 இந்த டேட்டில் இந்த இது பண்ணியிருக்கேன் அப்படின்றது காமிக்கிறாங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் லெபார்ட்ரி நோட் புக் வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிங்க்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள். சீக்வென்சிங் டேட்டா, இந்த சீக்வென்சிங்கில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த சீக்வென்ஸில் இந்த டேட்டாஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. சரிங்களா, ஃபியூச்சர்ஸில் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் காமிச்சிருக்காங்க. சரிங்களா, சன்செட்டிங் ஒன் நோட் 2016 விண்டோஸ் லுக் மேக் அண்ட் ஆன்லைன் வெர்ஷன்ஸ்லாம் க்யூபு ஸ்கொயரு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நோட் புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நோட் புக்ஸு செக்ஷன்ஸு பேஜஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.